எப்படி அது உரிமை மீறலான? இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் சொன்னார்கள் சட்டப்பேரவையினுடைய சபை நடவடிக்கையை லைவ் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்பனா 24 hours லைவ். இப்ப உயர்நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிக்காங்க லைவ் பண்ண மாட்டோம், டிலேடா பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு நீங்க லைவ் பண்ண மாட்டோம்? ஏன்னா லோக்சபால லைவா வருது. லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பாக்குறோம். சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த 2 நிமிஷம் வீடியோ என்ன தப்பு? அது என்ன உரிமை மீறல்? கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ் தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது என்ன உரிமை மீறல் பாத்திரலாம். அப்ப லோக்சபால மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா? லோக்சபா ராஜ்யசபா 24/7 டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இங்க தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வரமாட்டேது? ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க, எதிர்கட்சி பேசுறது போடுறது இல்ல, பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறது இல்ல? இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ற ஸ்டண்ட்டுங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டா சொல்லிடுறேன்னு நேற்று கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் மெம்பரை விட மோசமான உடன்பிறப்பா இருக்காரு. அதனாலதான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது. அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இதுல உரிமை மீறலுக்கெல்லாம் 1% கூட இல்ல. அவங்க சும்மா பேசிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம். ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும். பிரதமருடைய வேற ஸ்கெடியூல் அட்ஜஸ்ட் பண்றாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்றோம். நிறைய மாற்றுக் கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இணைவதற்கு தயாரா இருக்காங்க. சில பேர் சென்னையில் இணைய போறாங்க. வருகின்ற காலத்தில் டெல்லியில் நீங்க பாப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க. பிரதமர் அவர்கள் வரும்பொழுது நிறைய இணைந்த தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ணன் நாங்க யாரையும் போன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடல. விருப்பப்பட்டு யாரெல்லாம் வருகின்றார்களோ பாரதிய ஜனதா கட்சியில் நினைச்சுக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? பாரதிய ஜனதா கட்சி வளரல, யாருமே சேரலிங்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி வளருது சேர்றாங்கன்னு என்ன சொல்றாங்க? எங்க கட்சியிலும் தூக்குறீங்கிறாங்க. ஆனா நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரில்லை. முதல்ல இருந்து நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையோடு வளர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. ஒரு கட்சியை வீக்கன் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சு நான் 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் போகாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து இணையக்கூடிய பட்டியல் இந்த முதல் பட்டியலில் யார் இணைஞ்சாங்களோ இதை விட அதிகமா இருக்கும். வருகின்ற காலத்தில் விரைவில் பார்ப்பீங்க. அவங்க தலைவருக்கு வயசு என்ன? எஸ்பி வேலுமணி என்ன? சில பேர்த்தோட நாமம் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, அடுத்த முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வயசு என்ன? என்னை பத்தி எல்லாம் திட்டி பேசுறாங்கல்ல. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வயசு என்ன? அண்ணே அவங்க கட்சியில் இருக்கிற தலைவரையே வேலுமணி எனக்கு கேவலப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாரா? அவருக்கு என்ன இபிஎஸ் மேல கோவமா? அவங்கள 18 வயசு இளைஞர்களா? பாரதிய ஜனதா கட்சியில யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய வயது அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை விட 90% வயது குறைவு. அதனால் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த அளவுக்கு அவங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னா உள்ள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பாங்கன்னு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கல் எடுத்து வெளியே எறியக்கூடாது. அவர்களுடைய கண்ணாடி கூண்டு தான் முதல்ல உடையுங்க. வேலுமணி அண்ணன் மீது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அவங்க கட்சியிலிருந்து இணைஞ்சவங்க யாரையுமே ஏடிஎம்கே பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண விடலையா? எங்களுடைய தனித்தன்மை என்னன்னா, ஒருத்தவங்க கட்சியில இணைகிறாங்கன்னா அவங்க வந்த கட்சியிலிருந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண நாங்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. அது உங்களுடைய கடந்த காலம். நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கீங்க. அவங்க 18 பேர்த்துல பிரஸ் மீட்ல உட்கார வச்சு ஏடிஎம்கே திட்டுங்கன்னு யாராச்சும் சொன்னமா? இதே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாராச்சும் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கள போய் உட்கார வச்சு அவங்க பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்து பூச்செண்டு கொடுத்து அண்ணாமலை இப்படி திட்டுன்னு எழுதி கொடுத்து அதை எப்பொழுதும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியில பயணம் பண்ணி வெளியே வந்து அந்த கட்சியை நம்ம திட்டினோம்னா நம்ம கட்சியில் எப்படி இருப்பாங்க? அது என்னுடைய கொள்கை. அதனால் வெளியே வந்தவர்கள் மிக கண்ணியமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கண்ணியமான அரசியல் செய்யும் பொழுது அந்த கட்சியில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி இது போன்று தவறாக சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன்.